வணக்கம். அண்மையில் இணையத்தில் நான் பயின்ற கட்டுரை ஒன்று என் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதாவது மீன், மீனாட்சி போன்ற சொற்கள் தமிழ் சொற்கள் அல்ல என்றும் அது சமஸ்கிருதம் வடமொழி சொற்கள் என்று அந்த கட்டுரையில் இடம்பெற்றிருந்தது. ஆக்ஷி அப்படின்னா சமஸ்கிருதத்தில் கண் என்ற பொருளும் உண்டாம். விசாலாட்சி அப்படின்னா பரந்த கண்களை உடையவள் என்று பொருளாம். காசி விஷாலாட்சி, காஞ்சி காமாட்சி, அதுபோன்றுதான் மதுரை மீனாட்சி என்று அந்த கட்டுரையில் இடம்பெற்றிருந்தது. காசிக்கு விசாலாட்சி என்ற பெயரும் காஞ்சிக்கு காமாட்சி என்ற பெயரும் பொருந்துகிறதோ இல்லையோ, மதுரைக்கு மீனாட்சி என்கின்ற பெயர் பொருந்தி நிற்கிறது. இப்போ தமிழ் மூவேந்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சேர, சோழ, பாண்டியர். இதில் பாண்டியர்களுடைய தலைநகரமாக இருந்தது தான் மதுரை. பாண்டியர்களுடைய குறியீடு, அடையாளம், அதாவது முத்திரை, சின்னம் எது அப்படின்னா மீன். மீன் ஆட்சி செலுத்திய இடம், அதனால் அதற்கு மீனாட்சி என்ற பெயர் பொருந்தி நிற்கிறது தமிழில். இந்த மூவேந்தர்களுக்குமே தனித்தனி துறைமுகங்கள் உண்டாயிருந்தன. குறிப்பாக சேரர்களுக்கு தொண்டி, முசிறி போன்ற துறைமுகங்களும், சோழர்களுக்கு காவிரி பூம்பட்டினமாகிய பூம்புகாரும் உண்டாயிருந்தது. பாண்டியர்களுக்கு கொற்கை துறைமுகமும். இந்த துறைமுகங்களில் கடல் வணிகங்கள் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் பாண்டியர்களுடைய துறைமுகமாகிய கொற்கையில் மட்டும்தான் கடலில் முத்து குளிக்கப்பட்டது. அதுபோன்று வலம்புரியும் எடுக்கப்பட்டது. மற்ற துறைமுகங்களை காட்டிலும் பாண்டியர்களுடைய துறைமுகம் சற்று வேறுபட்டு இருந்தது என்று கூறலாம். பாண்டியர்கள் இயல்பிலே வீரமிக்கவர்கள். வீரம் என்கின்ற சொல்லை மரம் என்ற சொல்லாலும் அழைக்கின்றோம். வீரப்போர் அப்படிங்கிறத மரப்போர் என்ற சொல்லாலும் அழைக்கின்றோம். அகநானூற்றில் ஒரு தொடரானது அதற்கு சான்றாக நிற்கிறது. மரப்போர் பாண்டியர் அறத்தின் காக்கும் கொற்கை அப்பெருந்துறை முத்தின் அன்ன நகை பொழிந்து அப்படின்னு ஒரு தொடர் வருகிறது. மரப்போர், வீரமான போர்களை செய்யக்கூடிய பாண்டியர்கள் தங்களுடைய கொற்கை துறைமுகத்தை அறவழியில் நின்று காக்கிறார்கள். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய முத்து போன்று பற்களை உடையவளே அப்படின்னு ஒரு தலைவியை குறித்து அந்த பாடல் வரும். வீரமிக்க பாண்டியர்கள் தங்களது அடையாளமாக ஏன் மீனை வைத்தார்கள் என்பது ஒரு ஆய்வுக்குறி. அவர்கள் புலியை வைத்திருக்கலாம், சிங்கத்தை வைத்திருக்கலாம், ஆனால் அவர்கள் மீனை வைத்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுடைய துறைமுகத்தில் கடலிலிருந்து முத்து, வலம்புரி போன்றவற்றையும் எடுத்திருக்கிறார்கள். இது ஒரு ஆய்வுக்கு உரியது. தமிழில் மீன் அப்படின்னா கடல் நன்னீரில் வாழக்கூடிய ஒரு உயிரினத்தையும் குறிக்கும். அதே போன்று வானில் மின்னுகின்ற, ஒளிருகின்ற கோள்களையும் குறிக்கும். அதாவது ஆங்கிலத்தில் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வானில் மின்னுவதினால், விண்ணில் மின்னுவதினால் அதற்கு விண்மீன் என்ற பெயர் உண்டு. ஒரு அறிஞர் இவ்வாறும் குறிப்பிடுகின்றார். மீன், மீனம் என்கின்ற சொற்கள் தமிழ் சொற்களாக, ஏனெனில் நாம் வானத்தை வான் என்றும் அழைக்கின்றோம், வானம் என்ற சொற்களாலும் அழைக்கின்றோம். அதே போன்றுதான் மீன், மீனம் என்ற சொற்கள் பிறந்திருக்கலாம் என்றும் கருதுகின்றார். இவைகள்லாம் ஆய்வுக்கு உரியனதான். மீன்களை குறித்து ஏராளமான செய்திகள் நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஏராளமான மீன் வகைகளை குறித்தும் நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்கள் பதிவு செய்து வைத்திருக்கின்றன. இவற்றை குறித்த ஒரு ஆய்வு நூல் ஒன்றும் இருக்கிறது. ஒரு அழகான அரிய ஆய்வு நூல். அதில் பழங்காலத்தில் வழங்கப்பட்ட மீன்களின் வகைகள், பெயர்கள், அது மட்டுமல்ல பிற்காலத்தில் வழங்கப்பட்ட பெயர்களை குறித்தும் அரிய தகவல்கள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக இன்றைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்களிடம் 100க்கும் மேற்பட்ட மீன்களின் பெயர்கள் புழக்கத்தில் இருப்பதாகவும் அந்த அறிஞர் சுட்டிக்காட்டுகின்றார். மீன்களை கல்வெட்டிலும் நாம் அடையாளமாக பதித்து வைத்திருக்கின்றோம். குறிப்பாக பாண்டியர்கள் தங்களுடைய அடையாளமாக மீனை கல்வெட்டுகளில் முற்காலம் தொடங்கி பிற்காலம் வரைக்கும் பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஓவியங்களிலும் மீன்களை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இலக்கியங்களிலும் மீன்கள் பெருவாரியாக இடம்பெறுகின்றன. வாங்க, நான் அபுதாபியில் சீ வேர்ல்ட், அதாவது கடல் வாழ் உயிரினங்களினுடைய ஒரு உலகத்துக்கு வந்திருக்கின்றேன். இது புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உண்டாக்கப்பட்டிருக்கக்கூடிய, மலைக்க வைக்கக்கூடிய ஒரு உலகம். 2023ஆம் ஆண்டு நான் ஏற்கனவே இங்கு வந்திருக்கின்றேன். எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது.
இந்த பயணத்தோடு நம்முடைய மீன்களை குறித்தும் நாம் பேசலாம். வாங்க. நீங்கள் அபுதாபியில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக காண வேண்டிய ஒரு இடம்தான் இந்த சீ வேர்ல்ட். உலகத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட அரிய கடல்வாழ் உயிரினங்களை இந்த பாலைவன பகுதிகளில் எப்படி பாதுகாக்கிறாங்க புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி என்பது மலைக்க வைக்கிறது. மீன் என்றதும் பழந்தமிழ் இலக்கியங்களில் பயின்ற சில தொடர்கள் என் மனதில் இன்றும் ஆழமாக பதிந்து கிடக்கிறது. கருங்கண் வரால், இருஞ்சேற்று ஐரை, ஒழுகு நீர் ஆரல், கணைக்கோட்டு வாழை. எவ்வளவு அழகான தொடர். Like I would say traditional stuff. It looks nice. நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்களான 8 தொகை 10 பாட்டு நூல்களில் பல்வேறு வகையான மீன்களை குறித்த செய்திகள் இடம்பெறுகின்றன. ஐரை மீன், ஐலை மீன், ஆரல் மீன், கயல் மீன், கெடிரு மீன், கெண்டை மீன், கொழு மீன், குழல் மீன், கோட்டு மீன், சுறா மீன், வாழ் சுறா மீன், சிறு மீன், நுழை மீன், பெருமீன், மலங்கு மீன், வரால் மீன், வாழை மீன். அப்பப்பா, எத்தனை மீன் வகைகள்! Miraculous beauty, a wondrous. I'll be honest, I already have the 2 pictures. So we have a team that goes, say it's mentioned the frequency, the amount, the favorite food that each of those animals love and require, and how many days, how many times a day they can eat, and the daily diets. So it's something unique now. So like imagine this whole, those whole things, this whole thing that's happening. Here. You guys will come back this way. உறைபனியில் வாழக்கூடிய உயிரினங்களையும் காணக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக இந்த இடம் மிகவும் குளிரூட்டப்பட்டு உறைபனியை உணரக்கூடியதாகவும் இருந்தது. பழங்காலத்தில் தமிழர்கள் கடலில் வாழக்கூடிய சிறு விரல் அளவு இருக்கக்கூடிய மீனிலிருந்து மனிதனை வேட்டையாடுகின்ற சுறா மீனையும் யானை போன்று பெரிய உருவில் இருக்கின்ற திமிங்கலத்தையும் அறிந்து வைத்திருக்கின்றார்கள். அக்காலத்தில் ஈட்டிக்கொண்டு எரிந்து சுறா மீனையும் வேட்டையாடி இருக்கின்றார்கள். அவ்வாறான சில செய்திகளும் நம்முடைய இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. Guys, we're gonna do that. Welcome to Sea Lion Cabin. Our presentation will begin soon.
this thing right here. I mean, they made it for kids, basically. இலங்கு இரும்பரப்பின் எரிச்சுறா நீக்கி வலம்புரி மூழ்கிய வான்திமிர் பரதவர் என்று 2500 ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டியனுடைய கொற்கை துறைமுகத்தில் வேட்டையாடுகின்ற சுறா மீன்களையும் கடந்து ஆழ்கடலில் முத்து வலம்புரி அதாவது சங்கு எடுத்த செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மீன் என்பது முதல்நிலை தொழில் பெயர் என்றும் அது தொழிலாகு பெயர் எனும் கோழை குறிக்கும் என்றும் ஒரு ஆய்வறிஞர் சுட்டிக்காட்டுகின்றார். இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.